கருக்குழாயில் கர்ப்பம் ஏற்படுவது ஆபத்தா? கருக்குழாயில் கர்ப்பம் ஏற்பட்டால் தாயோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாமா? கருக்குழாயில் கர்ப்பம் ஏற்படுவதை நம்மளால் தடுக்க முடியுமா? வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம 1% குறைவான கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருக்குழாய் கர்ப்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கருக்குழாய் கர்ப்பம், இதுக்கு இன்னொரு பேர் டியூபல் ப்ரெக்னென்சி. இந்த டியூபல் ப்ரெக்னென்சி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எக்டாபிக் ப்ரெக்னென்சினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எக்டாபிக் ப்ரெக்னென்சின்றது கருவானது கர்ப்பப்பையில் ஃபார்ம் ஆகாமல் வேறு எங்கே ஃபார்ம் ஆனாலும் இதை நம்ம வந்து எக்டாபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் 97% பெண்களுக்கு இந்த எக்டாபிக் ப்ரெக்னென்சி கருக்குழாயில் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ சில பெண்களுக்கு வந்து எக்டாபிக் ப்ரெக்னென்சி வந்து கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதின்னு சொல்லக்கூடிய சர்விக்ஸில் ஃபார்ம் ஆகலாம், சில பேருக்கு ஓவரீஸில் ஃபார்ம் ஆகலாம், சில பேருக்கு ப்ரீவியஸாக சிசேரியன் பண்ணப்பட்ட அந்த ஸ்காரில் கூட ஃபார்ம் ஆகலாம். இது ஸ்கார் எக்டாபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல இடங்களில் எக்டாபிக் ப்ரெக்னென்சி ஏற்பட்டாலும் கூட கருக்குழாயில் ஃபார்ம் ஆகிற எக்டாபிக் ப்ரெக்னென்சி தான் ரொம்ப காமன். ஸோ எல்லா எக்டாபிக் ப்ரெக்னென்சிலையும் 97% ஆஃப் எக்டாபிக் ப்ரெக்னென்சி வந்து கருக்குழாயில் தான் ஏற்படுது. எதனால் கருக்குழாயில் எக்டாபிக் ப்ரெக்னென்சி ஏற்படுது? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் ப்ரெக்னென்சி எப்படி ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ நார்மல் ப்ரெக்னென்சி ஏற்படுவதற்கு வந்து இந்த சினை முட்டையும் விந்தணுவும் சேர்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருக்குழாயில் தான். ஸோ சினை முட்டையும் விந்தணுவும் கருக்குழாயில் சேர்ந்து கருவாக உருவானதுக்கப்புறம் அந்த கருவானது சீலியரி ஆக்ஷன் ஆஃப் த டியூப்னால் உள்ளே தள்ளப்பட்டு கர்ப்பப்பைக்குள்ளே வந்து கர்ப்பப்பையில் இம்ப்ளான்ட் ஆகி நார்மல் ப்ரெக்னென்சியாக டெவலப் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடக்காமல் போகும் பொழுது கருக்குழாயிலே கர்ப்பம் தங்கிடுது. ஸோ அந்த கருக்குழாயிலே கர்ப்பம் தங்குறதை தான் நம்ம கருக்குழாய் ப்ரெக்னென்சி இல்லைனா டியூபல் ப்ரெக்னென்சி இல்லை டியூபல் எக்டாபிக் ப்ரெக்னென்சி சொல்கிறோம். ஸோ எப்படி வந்து இந்த கருக்குழாயில் ஃபார்ம் ஆன இந்த ப்ரெக்னென்சியானது கர்ப்பப்பைக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூப்பில் கருக்குழாயில் வந்து சீலியா அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபிங்கர் மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து இந்த கருவை வந்து லைட்டாக புஷ் பண்ணி யூட்ரஸ்குள்ளே தள்ளும். ஸோ இந்த புஷ் பண்ணுற இந்த ப்ராசஸ் வந்து நார்மலாக நடக்கலை அப்படின்னா, லைக் அந்த சீலியரி ப்ரொஜெக்ஷன்ஸ் டேமேஜ் ஆகிருந்தாலோ இல்லை கருக்குழாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தாலோ இந்த ப்ரொசீஜர் நடக்காது. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்காதப்ப கருக்குழாயிலே கர்ப்பம் வந்து உண்டாயிரும். இதை வந்து நம்ம கருக்குழாய் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எதனால் கருக்குழாயில் ப்ரெக்னென்சி ஏற்படுவதை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசணும், எதனால் அது ஆபத்தாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ப்ரெக்னென்சி கர்ப்பப்பையில் வளரும் பொழுது அது வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்குது. அது மாதிரி கர்ப்பப்பை வந்து விரிந்து கொடுக்குற தன்மை உள்ளதாக இருக்குது. பட் கருக்குழாயில் வந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கிறதுனாலையும் அதில் ஸ்பேஸ் இல்லாததுனாலையும் கொஞ்சம் அந்த கர்ப்பம் வளர்ந்ததுக்கு அப்புறமே கருக்குழாய் வெடித்து ஆபத்து உண்டாவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால வந்து மதருக்கு வந்து கவனிக்கப்படாமல் விட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அப்படின்றதுனால தான் கருக்குழாய் கர்ப்பம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே மாதிரி தான் சர்விக்ஸில் கரு உண்டானாலோ இல்லை வந்து கார்னுவான்னு சொல்லக்கூடிய அந்த யூட்ரஸும் டியூபும் சேர்ற இடத்துல கரு உண்டானாலோ இல்லை ஸ்கார் எக்டாபிக்னு சொல்லக்கூடிய ப்ரீவியஸ் சிசேரியன் ஸ்கார் மேலே கரு உண்டானாலோ இல்லை ஓவரீஸில் கரு உண்டானாலோ இதே மாதிரியான ஆபத்தும் இரத்தப்போக்கும் ஏற்படலாம். அதனால இன்றைக்கி கருக்குழாய் கர்ப்பத்தை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கருக்குழாய் கர்ப்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், there is an entity called as pregnancy of unknown location. ஸோ PUL அப்படின்னு சொல்லிடுவோம். ப்ரெக்னென்சி ஆஃப் அன்னோன் லொக்கேஷன் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வருது, பட் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெக்னென்சியை வந்து ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ப்ரெக்னென்சி ஆஃப் அன்னோன் லொக்கேஷன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்போ தெரியும், ப்ரெக்னென்சி நார்மல் ப்ரெக்னென்சி வந்து எப்போ வந்து உங்களுக்கு ஸ்கேனில் தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நார்மல் ப்ரெக்னென்சி ஆனது ஈவன் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் கூட நார்மல் ப்ரெக்னென்சி கூட ஸ்கேனில் தெரியறதுக்கு ஒரு சில டைம் ஆகும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் ப்ரெக்னென்சி ஆகும் பொழுது பீட்டா ஹெச்சிஜி அப்படின்ற ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. இந்த பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோனுக்கு ஒரு டிஸ்கிரிமினேட்டரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்குது. அந்த பீட்டா ஹெச்சிஜியோட லெவல்ஸ் வந்து 1500க்கு மேலே இன்க்ரீஸ் ஆனால் தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்து டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட், அதாவது அடிவழியாக பண்ணக்கூடிய ஸ்கேனில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் 1000 இல்லை 800 இல்லை 200 300 பீட்டா ஹெச்சிஜி இருக்கும் பொழுது ஈவன் நார்மல் ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் கூட ஸ்கேன் பண்ணி பார்த்தா கர்ப்பப்பையில் கர்ப்பம் வந்து தெரியாது. ஆனால் 1500 பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ வந்துமே உங்களுக்கு கர்ப்பப்பையில் கர்ப்பம் தெரியலை அப்படின்னா எக்டாபிக் ப்ரெக்னென்சியாக இருக்குமோ அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு சீரியல் பீட்டா ஹெச்சிஜி வேல்யூஸ் நம்ம
மெஷர் பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது நார்மலாக இந்த பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ டபுள் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நார்மல் ப்ரெக்னென்சியில் என்ன ஆகும்னா இந்த பீட்டா ஹெச்சிஜி வந்து எவ்ரி 48 ஹவர்ஸ்க்கு ஒரு தரம் 66% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி இல்லாமல் குறைவாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒருவேளை டியூப்பில் கர்ப்பம் உண்டாயிருக்கலாம் அப்படின்ற டவுட் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களோட மகப்பேறு மருத்துவரோட ஆலோசனைப்படி அடிக்கடி பீட்டா ஹெச்சிஜியும் ஸ்கேனும் செய்து பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த எக்டாபிக் ப்ரெக்னென்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், டியூப்பில் ப்ரெக்னென்சி ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்பர் 1 வந்து அடி வயிற்றில் லேசான வலி இருக்கலாம். சிலருக்கு வந்து தலை சுற்றல் இருக்கலாம், சிலருக்கு வாந்தி இருக்கலாம், ஒரு சிலருக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் கூட இருக்கும். பட் ஒருவேளை டியூப்பில் ப்ரெக்னென்சி ஆகி அது எந்த சிம்டம்ஸும் கொடுக்காம கவனிக்காமல் விட்டு அது வெடித்து உயிருக்கு ஆபத்தான ப்ளீடிங் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சில சமயம் ரொம்ப கிடினஸும் கொலாப்ஸ் ஆன ஸ்டேஜில் கூட பேஷண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க. பட் இப்போல்லாம் வந்துட்டு அதிகமான அவேர்னஸ் இருக்கிறதுனால லேசான சிம்டம்ஸ் இருக்கும் பொழுதே வந்து பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால பெரிய ஆபத்தை தடுக்கவும் நம்மளால் முடியும். ஸோ இந்த எக்டாபிக் ப்ரெக்னென்சி ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் எக்டாபிக் ப்ரெக்னென்சி ஏற்பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு 15% ஆஃப் த டைம்ஸ் வந்து திரும்பவும் எக்டாபிக் ப்ரெக்னென்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காக நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா 85% ஆஃப் த டைம்ஸ் நார்மல் ப்ரெக்னென்சியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அடுத்தது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். சில சமயங்களில் கிளமைடியா, கொனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய சில செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து டியூபை பாதிக்கிறதுனால கருக்குழாய் கர்ப்பம் ஏற்படலாம். அதனால் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்னா கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது சில கான்ட்ரசெப்டிவ்ஸோட ஃபெயிலியர்னாலையும் எக்டாபிக் ப்ரெக்னென்சி ஏற்படலாம். அடுத்தது ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்துட்டு, அதாவது ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிகமாக எக்டாபிக் ப்ரெக்னென்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கூறுது. அது மாதிரி ஐவிஎஃப் ப்ரெக்னென்சிலையும் சில சமயங்களில் எக்டாபிக் ப்ரெக்னென்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ டேஞ்சரஸான இந்த எக்டாபிக் ப்ரெக்னென்சியை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் மதரை காப்பாற்ற முடியும். ஸோ இந்த எக்டாபிக் ப்ரெக்னென்சியை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்பர் 1 வந்து உங்களோட யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் வருது, உங்களுக்கு 6-7 வாரம் வந்து நாள் தள்ளி போயிருக்கு, பட் ஸ்டில் வந்து ப்ரெக்னென்சி உங்களுக்கு கர்ப்பப்பையில் தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுட் வரணும். ஸோ இந்த மாதிரி டவுட்ஃபுல் கேசஸ்க்கு பீட்டா ஹெச்சிஜி அப்படின்ற பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீட்டா ஹெச்சிஜி உங்களுக்கு 1500க்கு மேலே இருக்குது, பட் வந்து ப்ரெக்னென்சி உங்களுக்கு கர்ப்பப்பையில் தெரியலனா இட் ஷுட் பி சஸ்பீஷியஸ் ஆஃப் எக்டாபிக் ப்ரெக்னென்சி. ஸோ நார்மலான டியூப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேனில் தெரியாது, பட் டியூப்பில் வந்து ப்ரெக்னென்சி இருந்ததுன்னா ஓரளவுக்கு பெருசாக அது வளர்ந்துருந்தது அப்படின்னா அதை வந்து நம்மளால் கிளியராக ஸ்கேனில் சொல்ல முடியும், ஸ்கேனில் பார்த்து சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எக்டாபிக் ப்ரெக்னென்சி நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும். ஒரு சில பேருக்கு டிலே டயக்னோசிஸ் கூட நடக்குது. சில சமயம் வந்துட்டு அவங்க ஏர்லியாக ஸ்கேனுக்கு போகாததுனாலையும் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லாததுனாலையும் சில சமயம் உள்ளேயே வந்து கருக்குழாயில் வந்து கர்ப்பம் பெரிதாகி வெடிச்சு அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்துட்டு இன்ட்ராபெரிட்டோனியல் ப்ளீடிங்கோட கூட பேஷண்ட்டை நம்ம சில சமயங்களில் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஏதாவது சிம்டம்ஸ் லைக் உங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போயிருக்கு, லேசான ஸ்பாட்டிங் இருக்குது, அடிவயிறு வலி இருக்குது, கிடினஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். ஸ்கேனில் ப்ரெக்னென்சி தெரியாத பட்சத்தில் பீட்டா ஹெச்சிஜி சீரியலாக பண்ணணும். அது மாதிரி சீரியலாக அல்ட்ராசவுண்ட்ஸும் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இந்த ப்ரெக்னென்சி எக்டாபிக் ப்ரெக்னென்சிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணணுமா, இல்லை வந்துட்டு கன்சர்வேட்டிவாக ஏதாவது மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களோட ப்ரெக்னென்சி ரப்ச்சர் ஆயிடுச்சு, எக்டாபிக் ப்ரெக்னென்சி ரப்ச்சர் ஆயிடுச்சு அப்படின்னா தாயோட உயிரை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்னா நம்ம டியூபை ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஸோ இதை வந்து நம்ம சால்பிங்கெக்டமின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொசீஜரை வந்துட்டு நம்ம லேப்ரோஸ்கோப்பிலையும் பண்ணலாம், ஓப்பன் சர்ஜரியாகவும் பண்ணலாம். ஸோ எமர்ஜென்சி கண்டிஷனாக இருந்தால் சில சமயம் ஓப்பன் சர்ஜரி கூட பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனும் தேவைப்படலாம். அதுபோல் வந்துட்டு இதுவே அன்ரப்ச்சர்ட் எக்டாபிக் ப்ரெக்னென்சி. ஸோ உங்களுக்கு ஏர்லியாகவே நம்ம எக்டாபிக் ப்ரெக்னென்சியை கண்டுபிடிச்சிட்டோம், பட் வந்து அது ரப்ச்சர் ஆகலை. ஸோ ரப்ச்சர் ஆகாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் ஆஃப் த சாக், அந்த கருவோட சைஸ் என்ன இருக்குது, அது வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, அது மாதிரி வந்து பீட்டா ஹெச்சிஜி வேல்யூஸ் என்ன, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா, ரொம்ப அதிகமாக இருக்கா, இல்லை வந்து குறைவாக தான் இருக்கா, அந்த கருவுக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா போன்ற சில விஷயங்களை பார்ப்போம். ஸோ
ஸோ இது வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக இருந்தது அப்படின்னா இந்த பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி அவாய்ட் பண்ணிவிட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் மீத்தோட்ரெக்சேட்னு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு செலுத்தப்படும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் செலுத்திட்டு அந்த கரு வந்துட்டு அப்படியே வந்து சைஸ் குறைஞ்சிட்டே வந்து கரையுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சில சமயங்களில் 4-5 நாட்கள் கூட தொடர்ந்து இருக்க வேண்டி வரும். ஏன்னா பீட்டா எஸ்சிஜி வேல்யூஸ் ட்ராப் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும், ஸ்கேனில் கருவோட சைஸ் குறைஞ்சிட்டு வருதான்னு பார்க்கணும். சில சமயங்களில் இந்த மீத்தோட்ரெக்சேட் இன்ஜெக்ஷன் கொடுத்தும் கூட இந்த கரு வந்து குறையாமல் ஷ்ரிங்க் ஆகாமல் பெருசாகிட்டே போகுது, இல்லை நடுவில் ரப்சர் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லை, நம்ம லேப்ரோஸ்கோபி சர்ஜரி இல்லைனா ஓப்பன் சர்ஜரி மூலமாக இந்த டியூபை அகற்றி ஆகணும். சம்டைம்ஸ் வந்துட்டு சால்பிங்காஸ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்சர்வேட்டிவாக, அதாவது டியூபை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் அந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு டியூபை அப்படியே விடுற சர்ஜரி கூட ஒரு சிலருக்கு செய்கிற வழக்கம் இருக்குது. ஸோ அது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, பேஷண்ட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கருவோட சைஸ், பீட்டா எஸ்சிஜி லெவல்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ கருக்குழாய் கர்ப்பம் வந்து ஆபத்தான ஒரு ப்ரெக்னென்சி தான். ஆனால் சீக்கிரமாக கண்டறியறது மூலமாக நம்ம இந்த தாயை வந்து நல்லபடியாக காப்பாற்ற முடியும். திருப்பியும் அவங்களுக்கு கருக்குழாயில் தான் கர்ப்பம் ஏற்படணுன்ற வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. பட் நெக்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகும்பொழுது சீக்கிரமாக ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பையில் தான் கரு இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு வேர்ட் ஆஃப் காஷன், மீத்தோட்ரெக்சேட் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த கருக்குழாய் கர்ப்பமை வந்து சரி செய்திருந்தாங்க அப்படின்னா அடுத்த 3 மாதங்களுக்காவது அவங்க கரு உண்டாகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இது வரைக்கும் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, it is Dr. Sridevi signing off. நன்றி.